Welcome to Sai Tech Info, my dear students, parents, teachers, friends, and relatives. Sai Tech Info ஒரு அறிமுகம். இது யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஹூ ஆர் த பெனிஃபிஷியரிஸ், இது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். Sai Tech Info beneficiaries, IAS, IPS, IFS, ஜென்ரலாக யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ், அதாவது யூபிஎஸ்சி ஆஸ்பைரன்ஸ் அத்தனை பேருக்கும் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி இது எப்படியெல்லாம் கொடுக்குறோம் அந்த டீட்டெயில் வந்து எங்களுடைய ஃபஸ்ட் பார்ட் அறிமுகத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இது வந்து செகண்ட் பார்ட், அதாவது பெனிஃபிஷியரிஸ் யாருக்கு நடத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். ரெண்டாவதாக ஆக்சுவலாக இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். பேசிக்காக நாங்கள் யார் அப்படின்னா, நீட் அண்ட் ஜேஇ தான் எங்களுடைய கோர் கேண்டிடேட்ஸு. ஸோ இங்கே தட் இஸ் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2008 சாய் டெக் இன்ஃபோ அப்படின்னு நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எஜுகேஷன் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த பேனரில் வந்து 2008 சுவாமியோட பிளஸ்ஸிங்ஸ் பேசிஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் இந்த நீட்டு ஜேஇஏ அப்படின்னாக்கா தட் இஸ் பர்சனலாக நான் வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன் அப்படின்னாக்கா தட் இஸ் பேசிக்லி ஐ எம் அ நானோ டெக்னாலஜிஸ்ட், ஐ எம் அ டாக்டரேட் இன் நானோ மெட்டீரியல்ஸ். ஸோ எனக்கு வந்து எப்படின்னாக்கா தட் இஸ் ஆரம்பத்துலேருந்து சின்ன கிளாஸ்லேருந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படியே அது வந்து சின்ன வயசுலேயே வந்துடுச்சு. நான் சின்ன கிளாஸில் படிக்கிறப்போ 10th 9th படிக்கிறப்பயே பசங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். அதை டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ என்டையர் கிளாஸ் ரூமை நான் வந்து அப்போயே 40-45 கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் மேக்ஸ் நல்லா போடுறேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய மேக்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தருணத்தில் அவங்களுக்கு தான் நான் நன்றி செலுத்தணும். ஏன்ட்ட ஒரு டீச்சிங் திறமை இருக்குன்றதை அவங்க தான் வெளிக்கொணர்ந்தாங்க. ஈவன் தோ அப்படி இருந்தாலும் கடந்த ஒரு 30 வருஷமாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் ரிசர்ச் அண்ட் தட் இஸ் கோட்டிங் ஃபார்முலேஷன்ஸ் அதில் தான் பண்ணியிருக்கேன். இந்த நானோ மெட்டீரியல்ஸை ரிசர்ச் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து எல்லாமே படிக்கக்கூடிய ஒரு திறமை வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் செகண்டரி லெவலில் எடுக்கிறதுக்கு மேக்ஸ்னால் மேக்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க, ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர்னால் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் எடுக்க தெரியும், மற்ற இதுக்கு போக தெரியாது. அவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஈவன் நானே சில இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துருக்கேன். இல்லை சார் நான் வந்து தட் இஸ் என்னோட இன்ஜினியரிங் தான் தெரியும், எனக்கு மற்றதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி டோட்டலாக தன்னைத்தானே டிட்டாச் பண்ணிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஹையர் செகண்டரி வரையிலும் அவங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு தானே அதுக்கப்புறம் அதில் வந்து பெஸ்ட் கேண்டிடேட்டாக உருவாகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டுன்னு போனோன்னே மற்ற சப்ஜெக்ட்லாம் டச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த எம்பிசி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்ததுனால கம்ப்யூட்டர் எனக்கு பிடிக்கும். பயாலஜி நான் படித்ததுனால தட் இஸ் நானோ டெக்னாலஜிக்காக நான் நிறைய படிக்க வேண்டியிருந்தது, அதனால் அதுவும் எனக்கு பிடிக்கும். ஸோ அதாவது கண்டதை படித்தவர் பண்டிதர் ஆவார் அப்படி நாமளே ஒரு பழமொழி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எதெல்லாம் பார்க்குறோமோ எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனாலும் படித்ததை மனசில் நிறுத்திக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு வே வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அது மூலியமாக தான் நானும் கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 36 இயர்ஸாக நான் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த பேசிக் லெவலில் ஹை ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே ஓரளவு நான் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாது. அதாவது கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிம்பாங்க. அந்த பேசிஸில் எனக்கு வந்து ஓரளவு தட் இஸ் என்னால் பேசிக் கான்செப்ட்ஸில் சொல்லித்தர முடியும். அப்படிங்கிறப்போ இந்த சிவில் சர்வீசஸ்ன்னு ஆரம்பித்தோன்னே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கிலீஷ், தமிழ், சோசியல் சயின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அது ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் தேடினேன். ஆக்சுவலாக நம்ம வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் ஸ்ட்ராங்கு, சோசியல் சயின்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. சாரி, கொஞ்சம் தொண்டை சோக் ஆகிடுச்சு. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லித்தர ஒவ்வொருத்தருக்கும் தொண்டை தண்ணி விட்டு கத்துறோம். அந்த தொண்டை தண்ணி விட்டு கத்துறதுக்கு அதில் ஒரு பலன் இருக்கணும், அமையணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் எதிர்பார்ப்பு. லெட் மீ கண்டினியூ. இப்போது
இதில் இந்த நீட் ஃபோக்கஸ் ஜேஇ தான். எங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா சார் நல்லா படிச்சிருக்காரு, ஒரு டாக்டரேட் லெவலில் இருக்கார், அவர்கிட்ட போனால் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிடும், ஒரே ஆள் சொல்லி தரதுனால சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க பண்ணுறாங்க. அது நம்பிக்கை தான் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. இதுவரையும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவும் வந்திருக்கு. நானே நிறைய இன்ஜினியர்ஸ் மெடிக்கோஸ் அப்படின்னு நிறையா பண்ணி விட்டுருக்கேன். நிறைய பசங்க இருக்காங்க ஆல்மோஸ்ட்டு. இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு என்னன்னா, எல்லாருமே வந்து ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் அப்படி இப்படின்னு போகிறாங்க. அப்படி ப்ரைவேட் கம்பெனியில் போகிறப்போ அங்கே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அவங்களே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஏன் கவர்மெண்ட் சர்வீஸில் சப்போர்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா நல்ல ஆட்சி அமையணும் அப்படின்னா ஆட்சியாளர்களும் அந்த அரசு அதிகாரிகளும் சேர்ந்து நல்ல விதமாக ஒழுக்கமாக லாயலாக பீப்புளுக்கு லாயலாக நடந்துக்கணும், நேர்மையான முறையில் நடந்துக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு லாயல் ஆஃபீஸர்ஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு. அந்த பேசிஸில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு டேகை க்ரியேட் பண்ணோம். அதில் நாங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ப்ராபப்ளி ஐஏஎஸ்க்கு புதுசு தான். ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு எங்களுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் தான். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் நாங்கள் மேத்தமேட்டிக்ஸில் ஏற்கனவே ஸ்ட்ராங், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால எங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற லெவல் இருக்குது. அதோடு இல்லாமல் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் இந்த இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன். தட் இஸ் சோசியல் சயின்ஸுக்கு யாராவது கிடப்பாங்களா, எக்கனாமிக்ஸுக்கெலாம் கிடப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சில டீச்சர்ஸ் அமையலை அப்படின்னோடனே நானே பர்சனலாக என்ன பண்ணிட்டேன்னாக்கா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் உண்மை. இதில் நம்ம படித்த படிப்பு தானே. சோசியல் சயின்ஸில் 10th படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ் தமிழ்லாம் பிரமாதமாக நமக்கு தெரியும். அந்த தமிழ் ஆர்வத்தில் நானே வந்து இப்போ நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் தமிழில் நான் நிறைய போட்டிருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஆர்வம் தான் எல்லாமே காரணம். நம்ம படித்த படிப்பு தானே, யார் வேணால் அதாவது கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அது மனசில் ரீட்டைன் ஆகி வெகு காலத்துக்கு இருக்கணும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா தான் ரொம்ப நாளைக்கு நிற்கும். அதுதான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த பேசிஸில் நம்மளால் பண்ண முடியாத எதுவுமே கிடையாது. இப்போ நான் எக்கனாமிக்ஸ் ஆக்சுவலாக என்னுடைய பிஸ்னஸ் ப்ராக்டிஸில் எக்கனாமிக்ஸு, காமர்ஸ், அக்கௌண்டன்சியில் நேரடியாக நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர் வந்து இந்த ஹிஸ்ட்ரியோ, ஜியாகிரஃபியோ, எக்கனாமிக்ஸோ, சிவிக்ஸோ நம்ம டெய்லி நாளிதழ்களில் பார்க்குறோம். ஸோ நியூஸ் மேகசினில் பார்க்குறப்ப நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ என்ன ஃபெடரலிசம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இதை நல்ல நாமளே ஹைஸ்கூல் லெவலில் படித்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல ரீச் ஆகும். அந்த பேசிஸில் தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கான்ஃபிடென்ட்டோட இதை ஆரம்பித்தோம். என்னுடைய அட்வைசரி மெம்பர்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, உங்களுக்கு வேணும்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அதுக்கு ரொம்ப நன்றி. அதே டயத்தில் நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறதும் கிடையாது. அதாவது இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பண்ண போகிறாங்க, ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க, இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே இங்கே வந்து கைட் பண்ணுறாரு அப்படின்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அட் த சேம் டைம் ஒரு சின்சியரான ஒரு மென்டாரால் எது வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மிகச்சிறந்த கான்ஃபிடென்ஸில் இருக்கும். ஸோ எங்களுடைய கேண்டிடேட்ஸை கண்டிப்பாக சிவில் சர்வீசஸில் உருவாக்கணுன்றத எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸு எங்களுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட பைலிங்குவலில் தான் நான் எல்லாமே கொண்டு வரேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலத்தில் போடுன்னு போட்டிருக்காங்க சிவில் சர்வீசஸில். ஆனால் இப்போ அவங்களோட ரேங்கில் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இதை பைலிங்குவலாக யூபிஎஸ்சி கண்டென்ட்டே நாங்கள் நிறைய கொடுக்குறோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எஸ்எஸ்சி அந்த ஆஸ்பைரன்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். தென் நீட் ஆஸ் யூஸ்வலாக நீட் அண்ட் ஜேஇ கேண்டிடேட்ஸு நாங்கள் வந்து நீட்டுக்குன்னு தனியாக அப்படியெல்லாம் சொல்கிறது இல்லை. நாங்கள் எப்படி பண்ணுறோம்னாக்கா ரெகுலர் போர்டுக்கு வரவங்களுக்கே அடிஷனில் அதுக்கு ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம் அந்த கண்டென்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எங்களுக்கு ஜென்ரலாகவே நாங்கள் டெலிட்டட் போர்ஷன் அப்படிலாம் வைக்கிறது இல்லை. அந்த டெலிட்டட் போர்ஷன் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஏன்னா போர்டு எக்ஸாமில் டெலிட் பண்ணுறது நீட் எக்ஸாமில் டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஸோ அதனால் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸை 9th-லேருந்து 12th வரையும் இங்கே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பிஇ, பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு மெயினாக ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸு, அந்த மேத்தமேட்டிக்ஸ், அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ், ஏரியா அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது இங்கே பாலவிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது விளையும் பயிர் முளையில் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே எல்கேஜி லெவல்லேருந்தே பசங்களுக்கு சண்டேயில் ஒரு தடவை கிளாஸஸ் மாதிரி எடுக்கிறோம். இதில் வந்து இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்புறமேட்டு ரிலிஜியஸ் ஃபெய்த்,
ஏன்னா 3 விஷயம் நான் அடிக்கடி சுவாமி சொல்கிறத சொல்கிறேன். தெய்வ பிரீத்தி, பாப பீதி, சங்க நீதி. இந்த 3 குழந்தைகளுக்கு சொல்லியே தரும். தெய்வ பிரீத்தி, அதாவது காட் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கையும் அன்பும் இருக்கணும். அதே மாதிரி தெய்வ பீதி, பாப பீதி, தப்பு பண்ணணும்னா பயப்படணும். ஸோ அந்த தப்பெல்லாம் என்ன, அதை தெரிஞ்சு செய்யாமல் இருக்கிறது அது அதை விட ரொம்ப உத்தமம். ஸோ பாப பீதி, சங்க நீதி. நம்ம இருக்கிற சொசைட்டியில் டெமோக்ராட்டிக்காக இன்னொருத்தருக்கு எப்படி தொந்தரவு பண்ணாமல் அதே டயத்தில் நமக்கு நாமளே இந்த விஷயத்தில் சில விஷயத்தில் நம்ம ஒரு நேஷ்னலிசம் ஃபீலிங்கோடு எப்படியெல்லாம் பண்ணணும். இந்த விஷயத்தில் நாங்கள் இரஸ்பெக்ட் ஆஃப் த ரிலிஜன் சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து பாலிவுட் சண்டே கிளாஸஸ். இது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சொல்லிக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு ஆக்சுவலாக நான் பிஹெச்டி பண்ணுறப்பெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஒரு பார்ட் டைம் பிஹெச்டியாக பண்ணுறப்போ அவங்களுடைய பிரச்சனைலாம் என்ன, ஃபுல் டைம் பிஹெச்டிக்கு என்ன பிரச்சனை, இது எல்லாமே தெரியும். ஸோ அந்த பேசிஸில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நான் டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா என்னுடைய தோல்வி மற்றவர்களுக்கு அது வெற்றிப்படியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அந்த பேசிஸில் ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு எங்களால் கைட் பண்ண முடியும் சில பர்டிகுலர் ஃபீல்டில். அதுக்கு அடுத்தது கார்ப்பரேட் லெவலில் கன்சல்டன்சிஸ் அண்ட் இது பண்ணுறோம், ட்ரைனிங் பண்ணுறோம். இது எப்படின்னாக்கா தட் இஸ் ஒரு சார் நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு ஆண்டர்பிரைனர் வந்தார் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே ஒரு 10 வருஷம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனால் நான் வந்து ஒரு பெயிண்ட் ஃபேக்ட்ரி வைக்கணும், ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வைக்கணும் அப்படின்னு வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதே மாதிரி கார்ப்பரேட் லெவலில் ட்ரைனிங், எம்ப்ளாயிஸுக்கு ட்ரைனிங் கொடுங்க சார். நீங்கள் ப்ரொடக்டிவிட்டினா என்ன, அதே மாதிரி தட் இஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங்னா என்ன. ஸோ இந்த மாதிரி கோட்டிங் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்தது இது எல்லாம் ஆல் இன்க்ளூசிவாக 9th ஆஸ்பெக்டாக லேர்னர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஏஜ் குரூப்லேயும் இருக்கலாம். அதனால் லெட் அஸ் லேர்ன் டில் அவர் லாஸ்ட் பிரீத் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயத்தை நம்ம பகிர்ந்துப்போம். சரிங்களா? ஸோ இந்த பேசிஸில் நான் வந்து இந்த 9 டைப் ஆஃப் பெனிஃபிஷியரிஸு சாய் டெக்கில் இருக்காங்க. அது அத்தனை பேருமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஜி டு பிஜின்ற மாதிரி, அதுக்கப்புறமும் தாண்டி அதாவது இளமையில் கல்வின்னு ஒன்று, இன்னொன்று முதுமையிலையும் அந்த கற்பித்தலையும் கல்வியையும் சேர்த்து அனுபவிக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் இந்த கல்வி பணியை தொடர்றோம். உங்களுடைய மிகச்சிறந்த சப்போர்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பி இத்துடன் என்னுடைய இந்த சின்ன வீடியோ பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.